வணக்கம். நீங்க வணக்கம். என் பேர் பொன்முடி. நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஒரு 20 வருஷமா தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கேன். சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஆகக்கூடிய விஷயத்துக்காக அலைஞ்சது. அதுக்கப்புறம் கத்துக்கிட்ட விஷயத்த மக்களுக்கு போய் சேரணும். இப்போ நான் சாதாரண ஒரு பார்க்கில் தான் ஆரம்பித்தேன். அந்த கிளாஸை ஒரு சிவன் பார்க்கில் ஒரு வேப்ப மரத்துக்கடியில் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 150 ஸ்டூடெண்ட்டை உருவாக்கியிருக்கு. அந்த அனுபவம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான் பெரிய கிளாஸ் வச்சு நிறைய பேருக்கு உருவாக்கிட்டு இருக்கேன். இப்போ திருச்சியிலையும் வந்து இந்த மாதிரி கிளாஸ் வைக்கலான்னு என்னோட ஸ்டூடெண்ட் கபிலன், இவர் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் விருந்தோம்பல் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ட்ரெயினர். அதனால இவருக்கு நான் வந்து இந்த திருச்சியில மேடை பயிற்சிக்காக நான் ஐடியா பண்ணேன். அப்ப நானும் கிளாஸ் இங்க வைக்கலாம்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இங்க சரியான முறையில சினிமாக்காக நம்ம ஒரு ட்ரைனிங், அதாவது ஒரு மேடை நாடகத்துக்கு பண்ணலாம், ஆனா சினிமாக்குள்ள எப்படி லைட் வாங்கி நடிக்கணும், எப்படி ஒரு கம்பெனிக்கு சப்போர்ட் ஆகணும், எப்படி ஒரு கலப்புற ஒருத்தன் வந்து தெளிவான ஒரு சீனை எடுத்து அவனே போக்கஸ் பண்ணி எப்படி முன்னாடி கொண்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து படத்தை இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு செலவாகுது எந்த நடிகருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு செலவாகும்னு என்னோட ஸ்டூடெண்ட் சொல்லுவான், என் சம்மந்தப்பட்டவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு நிமிஷத்தோட வேல்யூ என்னன்னு புரிய வைக்கிறது. அப்பனா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல 8 மணி நேரத்துல ஒரு நடிகர் ஒரு டைரக்டருக்கு போக்காட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னோட கணக்கு. நான் அதுக்குதான் அப்படி ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டு மக்களுக்கு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு போட்டியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர், அதாவது தடிக்கொட்டவங்க எல்லாம் மாஸ்டர் ஆகிருக்கான். நான் ஃபைட் தெரியும், சிரமம் தெரியும், டான்ஸ் தெரியும், ஹார்ஸ் ரைடிங் தெரியும், பால் சண்டை தெரியும், இதெல்லாம் கத்துக்கிட்டேன். எங்க அம்மா ஒரு ஃபைட்ல இருந்த மாதிரி இதெல்லாம் கத்துக்கிட்டேன். அப்போ ஆக்டிங் தெரியும், இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மாஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி மேடைக்கு அவங்களுக்கு நான் கொண்டு போகணும், ஷார்ட் பிலிம் எடுத்து வச்சு அவனை நடிக்க வச்சு அது மூலியமா ப்ரொமோட் பண்ணி ஒரு 150 ஸ்டூடெண்ட் உருவாக்கி விட்டுருக்கேன். அதுல பேர் சொல்ற மாதிரி ஸ்டூடெண்ட் இப்ப நமிதாவோட வீட்டுக்காரர் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான். அப்போ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. என் ஸ்டூடெண்ட் ஒரு நடிக்க போன இடத்துல அவங்களுக்கு ஒரு லவ் ஆச்சு. நமிதா மேடம் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு கிளாஸ் வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க சென்னையில, ஃபீல் குட் ஆக்டிங் ஸ்கூல். அதுக்கு நான் மாஸ்டர் இருக்கேன். இது என்னோட கிளாஸ் பேர் பிளாக் மொழினா சினி லேப், அதுக்கு நான் மாஸ்டர் இருக்கேன். இது 2 கிளாஸையும் நான் சேர்ந்தாப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இதுல வந்து திருச்சி மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட்டர்ஸ் அப்புறம் எல்லா சேனலும் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு புதுசா வாழ்றதுனால இந்த ஊர் வந்து எத்தனையோ பேருக்கு வாழ வச்சிருக்குது. திருச்சியில பாத்தீங்கன்னா அத்தனை கோயில்கள் இருக்குது. நான் நேற்றெல்லாம் நிறைய கோயிலுக்கு போயிருந்தேன், அப்பவுமே போவேன். நான் ஒண்ணு சொல்லுவேன், திருச்சி மக்கள் வந்து எங்கேயுமே போக தேவையில்லை, இங்க இருக்க கோயிலுக்கே போனாங்க இவங்க செஞ்ச நல்லமோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா கூட இதையே தீர்த்து வச்சிரும் அப்படின்னு. இந்த ஊரோட பெருமையை எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த ஊருக்கு பெருமையும் பேரும் சேர்த்து வைக்கணும். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும். நிறைய பேர் ஆகியிருக்காங்க. என் சம்பந்தப்பட்டவங்க ஒரு 3 ஸ்டார் ஆகணும் என்னோட ஆசை. உங்களுடைய குருநாதர் யார் சார்? என்னோட குருநாதர் வந்து இந்த ட்ரெய்லர் பாத்தீங்களா, சந்தகம்மா, மணிமேகலை என்கின்ற சந்தகம்மா. அவங்க வந்து தியேட்டர் ஆர்டிஸ்டா புத்துப்பட்டியில நிறைய வருஷங்கள் இருந்தாங்க. நண்பன் படத்துல அந்த ஜீவாக்கு அம்மாவா வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து விடுதலையிலையும் கூட அந்த பாட்டியை கேட்ட வருவாங்க. நிறைய டேலண்டான ஒரு மாஸ்டர் கிட்ட ஒரு 1.5 வருஷமா கிளாஸ் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கை காட்டின ஒரு மாஸ்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் மாஸ்டர் ஆனேன். உங்களுடைய முதல் படம் சார்? என்னோட முதல் படம் வந்து ஸ்டைல்னு ஒரு படம். அது சின்ன கேரக்டர், ஸ்டைல். அதுக்கப்புறம் நல்ல பெரிய படம் ஐயா. அதுக்கப்புறம் அரவான். ஐயால என்ன கேரக்டர் பண்ணீங்க? ஐயால வந்து அந்த ஆந்திரா டீம்ல மெயின் வில்லனா. ஓகே. அதுல ஒரு 7-8 சீன் இருப்பேன். நீங்க டைட்டில் ரோல் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல என் பேர் தான் ஃபர்ஸ்ட் வரும் அந்த லிஸ்ட்ல. யோகி பாபு கூட நடிச்சிருக்காரு, ஆனா நீங்க கண்டுபிடிக்கணும். நான் வந்து அது தெளிவாக என் பேர் ஐயா பொன்முடி. இப்ப நீங்க எடுத்திருக்க இப்ப கரண்ட் இப்ப ட்ரைலர் காட்டுறீங்க இல்லையா, இந்த படத்துடைய தாட் உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் ஆச்சு? ஒரு மாஸ்டர் தன் தகுதியை வளர்த்திக்கணும்.
உன்னோட மாஸ்டர் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்பாங்க. நான் வந்து சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு பெரிய போட்டி என்ன இருந்ததுன்னா, நாம அவார்டு விருதுகள் வாங்குவோம். அப்ப நாம யாரை வெளியில வரணும். அப்ப எங்க அப்பா ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். நிறைய கதைகள் நாங்க வந்து எங்க அப்பா ஆரம்ப காலத்துல எங்களுக்கு வேலையே வந்து கதை கொடுக்கறது தான் எங்களோட வேலை. அப்போ வந்து நிறைய கதைகள் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாநாயகி இல்லாம ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அதை நான் செஞ்சு பார்த்தேன். அதுக்கு என்னோட டீம் சப்போர்ட் வந்தது. ஒரு 40 அவார்டு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவார்டு வாங்கியிருக்கு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட காக்கா முட்டை மாதிரியே இருக்கு இந்த படத்துடைய கான்செப்ட் பார்த்தாக்கா. ஸோ அதோடைய தாக்கம் எதுவும் இருக்கா? அதுக்கு இது காக்கா முட்டைக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் சார் கொஞ்சம் அமைதி சார் அவங்களே சொல்ற ஆயிடுச்சு. அமைதி இருக்க மாட்டீங்களா? காக்கா முட்டைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஆனா வந்து என்னன்னா, ஒரு உலக சினிமா படத்தை வரிசையில நம்ம வரணும்னா நம்ம ஏதோ ஒரு புது கண்டென்ட் ஒன்று எடுக்கணும். நான் 91 நடக்கக்கூடிய எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா 85 95 வந்து சைக்கிள் மேட்ரு. நீங்க உங்களோட காலத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த சைக்கிளுக்கு நம்ம பெரிய போராட்டம் வந்திருக்கும். சைக்கிள் போய் வாடகைக்கு எடுத்திருக்கும். சைக்கிள்னால பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருக்கும். சைக்கிள் ஓட்டாதுக்காக வீட்டுக்குள்ளேயெல்லாம் சண்டை நடந்திருக்கும். திருத்தனமா போய் சைக்கிள் எல்லாம் ஓட்டி கைகாலெல்லாம் உடச்சிடலாம். இந்த அனுபவத்தை வந்து இதுக்குள்ள சேர்த்தணும். இது வந்து எல்லா தரப்பட்ட நாட்டிலையும் வந்து சைக்கிளுக்காக சிக்கல் இருக்குது. சைக்கிள் வாங்கி கொடுக்கற ஒரு சிக்கல் இருக்குது. அதை கத்துக்கிற ஒரு சிக்கல் இருக்குது. கத்துக்கிட்டதை வெளியில கொண்டு வர சிக்கல். அதை பேஸ் பண்ணி ஒரு ஏழை ஒரு பணக்காரனுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவத்தை. சரி, இப்ப மலையாள படங்களை எடுத்துக்கிட்டாக்கா யதார்த்தமான கதைக்களம்ங்கிறது நிறையவே இருக்கு, நிறைய ஹிட் அடிச்சிருக்கு. ஆனா தமிழ்ல யதார்த்தமான கதைக்களத்தோட படங்கள் வந்ததுன்னா அது வெற்றி அடைஞ்சாலுமே அதை இயக்குனர்கள் பெரிய அளவுல ரீச் ஆகுறதுல என்ன காரணம்? மக்கள் தான் காரணம். இல்ல, படத்தை மக்கள் வெற்றியடைய செஞ்சிடறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இயக்குனர் மணிகண்டன் எடுத்துக்கலாம். மணிகண்டன் மிகச்சிறந்த இயக்குனர், யதார்த்த பட இயக்குனர். அவருடைய படங்கள் எல்லாமே மிக சிறப்பான படங்களாக தான் இருந்திருக்கு. எதுவுமே குறை சொல்ல முடியாத படங்கள் தான். ஆனா மணிகண்டன் பெரிய அளவுல ரீச்சே ஆகல. அதனால கேட்கிறேன். அதுக்குதான் நான் மறுபடியும் என்னென்ன இந்த படம் வந்து ஏன் ரிலீஸ் ஆகலன்னு கேட்பாங்க. நான் சிரிப்பேன். மூணு ஷோ ஓடும். இந்த 3 ஷோக்காக நான் வந்து நானே தியேட்டருக்கு வாடகை எடுத்து, நானே டிக்கெட் ஃபுல் பண்ணி, நானே ஆடியன்ஸ் உட்கார வச்சு, நானே பேட்டி எடுக்க என்னால் முடியாது. என் ப்ரொடியூசரை நான் அப்படி ஏமாற்ற விருப்பம் இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 10 பேர் கொண்ட ஆட்கள் படம் தான் ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்குதான் டிக்கெட் விற்கிது. இப்போ என் படத்துக்கு டிக்கெட் விற்க நானே ஆள் சேர்த்தோம். இது எவ்வளவு பெரிய கொடுமையான வேலை. ஆனா உலக சினிமா அப்படி கிடையாது. நான் வந்து என் ப்ரொடியூசர்கிட்ட தான் சொன்னேன், நீங்க வந்து தியேட்டர்ல ஆள் சேர்த்து உட்கார வச்சு அந்த ப்ரமோஷனுக்கும் சேர்த்து நீங்க காசு கொடுத்தாதான் இங்க நடக்கும். ஆனா ஃபெஸ்டிவலுக்கு போய் 40-50 அவார்டு வாங்கினா ஓடிடிக்கான கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த படத்தை வந்து எங்க சேனல்ல போடுங்க, எது வேணும் சார்னு கேட்டேன். அந்த வீட்டுல போங்க சார், நீங்க சொன்ன கரெக்டு தான் சார் அப்படின்னு சொல்லி என் ப்ரொடியூசர் என்னை நம்பினாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மணிகண்டன் சார் வந்து ஓடிடியை நம்பி படம் எடுத்து ஓடிடிக்காக ஒரு ஃபெஸ்டிவலுக்கு உலக சினிமா இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்கார் ஏன் சார் வாங்கல? இத்தனை பெரிய டைரக்டர்னு சொல்றோம்ல, ஏன் ஆஸ்காருக்கு நாமினேஷன் ஏன் ஆகல? ஆஸ்கார் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு ஆஸ்கார் நெக்ஸ்ட் வந்து நான் அப்படிதான் பிளான் பண்றேன். 40 நிமிஷத்துக்கு ஒரு படம் பண்றேன். அது வந்து ஆஸ்காருக்கு மட்டும் நான் பிளான் பண்றேன். அப்படி ஆஸ்கார் வச்சா திரும்பி பார்க்க போறாங்க. ஆஸ்கார் வாங்கின 2 அவார்டு வாங்கின ஏஆர் சாருக்கு என்ன பெருமையோ அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனா ட்ரை பண்ணல யாரும் வந்து இந்த தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும், போட்ட காசு திரும்பி வரணும் இப்படி சொல்லி நாம வந்து இன்னும் அந்த மூலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா உலக சினிமா பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அப்போ கேரளா சினிமா பத்தி எல்லாரும் பேசுறாங்க. கேரளா சினிமா வந்து அவன் ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்தாங்க கூட அவன் எல்லா தியேட்டரையும் ரிலீஸ் பண்ணி 1 வீக் ஓட வைக்கிறாங்க சார். இங்க அப்படி ஒரு ஷோ கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க சார், ஒரு ஷோ கொடுக்க மாட்டேங்க. இப்போ உங்களுடைய படத்துடைய ட்ரைலர் நீங்க வந்து காட்டினீங்க. ஆக்சுவலி மேக்கிங் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. அந்த மேக்கிங்லயே வந்துட்டு அந்த படத்துடைய தரம் என்னங்கிறது வெளியே வந்துருச்சு. இதை நீங்க ப்ராப்பரா ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த படம் தியேட்டர்ல ரீச் ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ப்ரொமோஷன் சைட்ல நீங்க வந்து தவறுகளை வச்சுக்கிட்டு நீங்க மக்களை எப்படி குறை சொல்லலாம்? மக்களுக்கு இந்த படம் போய் ரீச் ஆகும் இல்லையா? உலக சினிமாவை பாக்குறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. பட்
நார்மல் ஆடியன்ஸ் அவங்களுக்குலாம் உலக சினிமானா என்னன்னே தெரியாது. அந்த ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தை நீங்க தானே கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓடிடி போட்டா பார்ப்பாங்களா சார்? எல்லா வீட்லயும் ஓடிடிங்கிறது வந்து செகண்டரி கொண்டாடுவாங்கன்னு இது கொண்டாடக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, விசில் அடிக்கக்கூடிய, பால் அபிஷேகம் பண்ணக்கூடிய, தியேட்டர் டிக்கெட்டை கிழிச்சு அப்படி முன்னாடி பழக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் சார் தியேட்டரோட இது. இங்க வந்து உலக சினிமா எடுக்கக்கூடிய எல்லாருமே கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல இப்ப வந்து வெளிநாட்டுல என்னை கூப்பிட்டாங்க சார். இந்த படத்தை பார்த்துட்டு 1 hour பேசினாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீ இங்க வந்து இது இந்த நாட்டோட படமா நீ மாத்து, இங்க எடு, உன்னை கொண்டாடுவாங்க, உன்னை கொண்டாட அங்க ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார். இப்ப மக்கள் தான் சார் கொண்டாடல. ஏற்கனவே சூடுபட்டதுனாலதான் நான் பயப்படுறேன். 50 லட்சம் தான் தேவை சார் ரிலீஸுக்கு. நான் படமே 50 லட்சத்துக்கு தான் எடுத்து 50 லட்சம் நான் கஷ்டப்பட்டு நான் கடன் வாங்கி ரிலீஸ் பண்ணா அது அவுட் வராது சார், போட்ட காசு வராது. அதனால இன்னும் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி நான் தியேட்டருக்கு வரணும்னு ஆசைப்படல. இதை பார்த்து உங்களை மாதிரி இப்போ இந்த மீடியா சப்போர்ட் பண்ணி ஓகே இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன் நான் வந்து நின்னாங்கன்னா நான் கொடுக்க தயார் சார். ஆனா கிளாஸை பத்தி கேளுங்க சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு கேளுங்க சார். நான் உண்மையா உழைக்க தயார். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம பேசிக் ஆக்டிங் ட்ரைனிங். அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு ஆடிஷன்ல போய் கலந்துகிட்டால், சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு நாள் ஃபுல்லா போய் நின்னேன், கடைசி நிமிஷத்துல எந்த விதமான போட்டோ வாங்கல எதுவும் வாங்கல, திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. ஆடிஷன் பேர்ல ஒரு 2000 பேர் வராங்க, 3000 பேர் வராங்க, 500 பேர் வராங்க. அவங்களுக்கு தேவையான ஆட்கள் மட்டும்தான் உள்ள எடுக்கிறாங்க. அப்ப தேவையில்லாத ஆட்கள் சாதாரண ஆள் கூட போய் நிற்க முடியல. ஏன்னா அவனுக்கு அப்படியே கொடுத்தாலும் அவனுக்கு நடிப்பு வரல. அப்போ அந்த பேசிக்கான ஒரு ஆடிஷன்ல போய் அட்டன் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட் ஆடிஷன்லயே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நான் அவனை ரெடி பண்ணுவேன் சார். ஃபர்ஸ்ட். செகண்ட், தன்னைத்தானே உருவாக்கி ஒரு ஷார்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ மீடியாவே பாத்தீங்கன்னா செல்போனுக்குள்ளேயே அடங்கிடுச்சு. செல்போன்லயே படம் எடுக்கலாம் சார். இவங்க நம்ம ஏதோ பெரிய கஷ்டப்படுறோம். இப்போ ஒருத்தர் நினைச்சானா தன்னோட கதையை இங்கேயே டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களை எடுக்க வச்சு அவங்களும் ஃபெஸ்டிவலுக்கு போக வச்சு அவனுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன ப்ரொடியூஸ் வருவாங்க. இப்போ எனக்கு ஒரு ப்ரொடியூஸ் வந்தாங்கன்னா நான் அங்கே போய் கதை சொல்ல கிடையாது. என்னோட தேவையே நான் காட்டினேன், என்னை தேடி வந்தாங்க. சார் நீங்க தான் டைரக்ட் பண்ணணும், நீங்க ஒரு சின்ன கதை பண்ணுங்க. என் கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்து வந்தாங்க. கதாநாயகன் கிடையாதுன்னு, கதாநாயகி கிடையாதுன்னு. யார் சார் ஒத்துக்குவா? 50 லட்சம் போடுறவங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் இத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன். அது மாதிரி என் ஸ்டூடெண்ட்டையும் உருவாக்க ஒவ்வொருத்தையும் டைரக்ட் ஆக்குவேன். நம்மளுக்கு கிடைக்கல இல்ல, இன்னைக்கும் வந்து விஜய் சேதுபதியோட டேட் கிடைக்கல, எனக்கு வந்து அஜித்தோட டேட் கிடைக்கல, எனக்கு வந்து இவோட டேட் கிடைக்குன்னு சொல்லிட்டு காரணம் தான் சார் இருக்குது. நம்மளை நாமளே உருவாக்கக்கூடிய மீடியா தோன்றுது சார். அவன் நம்ம கற்றுக் கொடுத்து அவனை டைரக்ஷன் பண்ண வச்சு அவார்டும் வாங்க வச்சு அவனுக்கு ஒரு இடத்த பிளாட்ஃபார்த்தை கொண்டு பண்ணுவான் சார். இது எத்தனை மாசம் 3 மாசம் கிளாஸ் இருக்குது சார். 1 வீக் கிளாஸ் இருக்குது. சிங்கிள் டே ஃபுல் டே கிளாஸ் ஒன்று. ஒரு காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரு கிளாஸ். ஒரு 3 மாசம் கிளாஸ்ல அவன் ஒரு 3 வருஷம் கத்துக்கிட்ட விஷயத்த என்னால முழுமையா கொடுக்க முடியும். இப்போ 10 நாள் கிளாஸ் ஏகமா காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும் சார், ஸ்பெஷல் கிளாஸ். அந்த 10 நாளுக்குள்ள அவனை எப்பேற்பட்ட மைனஸா இருந்தாலும் அன்ஃபிட்டா இருந்தாலும் கூட அவனை ஃபிட்னஸ் ஆக்கி அவனை ரெடி பண்ணி என்னால கொடுக்க முடியும். என்ன மாதிரி சார்ஜஸ் பண்றீங்க? ஒரு சாதாரண ஒரு மனிதர் ரொம்ப அதிகமாலாம் நான் 10 இன்ஸ்டியூட் மாதிரி லட்சக்கணக்கில் நான் எதுவும் வாங்கல சார். ஆயிரக்கணக்கில் தான் வாங்க. 45,000 மீட் பண்ண 50,000 ஒரு 3 மாசத்துக்கு. அவ்வளோ, அதுக்கு மேலே வாங்க மாட்டேன் சார். பர் டே கிளாஸ் வந்து 1500 இந்த ஹோட்டல்ல சார்ஜா ஃபுட்டு இதெல்லாமே இருக்குது சார். அதுக்கு தகுந்த ரேட் போகும் சார். ஆனா ஒரு சாதாரண ஏழையும் கூட படிக்கிறதுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏழை தான் ஜெயிப்பான்னு வந்து பணக்காரன் எல்லாமே விலை கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஆனா ஏழைக்கு எதுவுமே இல்லை. ஏழை தான் போய் ஒரு 2000 பேர்த்து போய் கூட்டத்தில் நிற்கிறான். ஏழை தான் வாய்ப்புக்கு தேடி போய் நிற்கிறான், மணிக்கணக்கில் நிற்கிறான். அந்த ஏழை கடைசி வரைக்கும் ஏழை ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏஜ் கேட்டகரி தான் இருக்கா சார்? ஏஜ் வந்து ஒரு 5 வயசுல இருந்து 50-60 வயசு வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் சார். அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட
எவ்வளவு வராங்க முன்னாடி அவங்களோட உறுதித்தன்மை இருக்குது சார். ஒன்லி ஆக்டிங் போதா இல்ல எடிட்டிங் கேமரா டைரக்ஷன் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் பண்றது. நல்ல கேள்வி கேட்டீங்க சார். ஒரு சின்ன தயாரிப்பாளர் வந்து எப்படி ஏமாறாம அடுத்தவன் டைரக்டர் கிட்ட ஏமாறாம அடுத்த ஆர்டிஸ்ட் கிட்ட ஏமாறாம தன் வசப்படுத்தி ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளேயே ஒரு படம் பண்ணலாங்கிறது சொல்லி கொடுக்குறேன் சார். ஒரு 50 லட்சம் அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த படம் சார். நீங்க பாத்தீங்க ட்ரெயிலர் அதனால முடியாதுனாங்க முடிச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி போட்டு காமிச்சிருக்கேன் சார். இவன் ஆக்டர் தான் சார் நடிகர். இது கேள்வி நீங்க பேசுங்க சார். வந்து இப்போ இந்த BMW படம் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் பார்த்த வகையில் நீங்கள்லாம் படம் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்த கட்ட விஷயமா நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். நாங்கள் வந்து ப்ரெஸ் ஷோ போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சார். ஃபுல் பிக்சரை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுனீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோரும் வருவாங்க. படம் மார்க்கெட் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து மீடியா தான் செய்ய முடியும். இன்னும் ரெண்டு பேருமே மீடியா தான். ஆனால் இந்த மீடியா வந்து அந்த மீடியாவோட ஹெல்ப் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பிரிட்ஜாக இருந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஷோ போடலாம் சார். ரிவ்யூ ஷோ ஏற்பாடு பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் ரெடினா நான் போடுறேன். இல்லை நாங்கள் ரெடி தான் சார். நாங்கள் எப்போ வேணாலும் ரெடி. அந்த படத்துல முக்கியமான அந்த ஒரு கேரக்டர் பார்த்தேன். பார்த்தேன். இவர் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஒர்க் பண்ணியிருக்காரு. டயலாக் எல்லாம் சொல்லியிருக்காரு. இது ஒரு கிளாஸ் நடத்திருக்காரு. கிளாஸை பத்தி எல்லாரும் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடுற மாதிரி நானும் வாய்ப்பு தேடி ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் கட்டிக்கிட்டேன். ஆனால் அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது இல்லையா? என்னுடைய படிப்பு என்னுடைய வேலைன்னு சொல்றது விரும்பும் பயிற்சியாளர் நானு. மேடை பேச்சு பட்டிமன்றம் இதெல்லாம் நிறைய பேசினாலும் மேடை பேச்சு வந்து உணர்வு பயிற்சி தொடர்ந்து அதுவும் இதே தமிழ்நாடு ஒருத்தர் தான் நம்ம ஆரம்பிச்சோம். நான் ஹாஸ்பிட்டாலிட்டியில இண்டஸ்ட்ரியில ஒரு 27 வருஷமா அனுபவம் இருக்கு. அதுல தொடர்ந்து நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எனக்கு தெரியும். அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வேற, அங்க இருக்கிற அட்டையர் வேற. இதுக்கு தேவையான விஷயங்கள்ல இங்க நான் கத்துக்கிட்டாலும் 2 பேரும் சேர்ந்து அந்த மேடை பேச்சு பயிற்சி ஒரு நாள்ல ஒரே நாள்ல என்ன பண்ண முடியுமோ ஒரு அடிப்படையான விஷயமாவும் கத்துக்க ஆரம்பிச்சு நம்ம பண்ணோம். அதுலயும் ஒரு ரோல் எப்படி பாடி லாங்குவேஜ் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் சார் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஃபுல் அஜெண்டாவா மிகப்பெரிய பேச்சாளர்களுக்கு தேவையான அடிப்படை மைக்கு பிடிக்கிறதுல இருந்து எப்படி கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்னு கடைசியா முடிக்கும் போது அந்த ட்ரைனிங்ல டே எண்டில் அவங்களே ஒரு தலைப்பு கொடுத்த உடனே ஆன் த ஸ்பாட்ல பேசுற அளவுக்கு தயார்படுத்தணும். அந்த பயிற்சியும் சேர்ந்துதான் பண்ணுவோம். முதல்ல பேச்சு எனக்கு நேட்டிவ்ங்கிறனால ரொம்ப நேரம் தெரிஞ்ச விஷயமா சொல்லும் போது இமயமலையை விட நம்ம மலக்கோட்டை அண்ணன் வயசுல மூத்தவர். அப்போ இங்க இருந்தே நம்ம சொந்த ஊர்ல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால அண்ட் நிறைய ஹோட்டல்ஸோட தொடர்பு இருக்கிறதுனால இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்ப சென்னையிலேயே ரொம்ப அழகான வரவேற்பு. ஆனாலும் நம்ம ஊர்லயே திருச்சி வந்து தமிழ்நாட்டோட மத்திய பகுதி நிறைய பேருக்கு திருப்பங்களை கொடுக்கிற ஊரு. நமக்கும் திருப்பமா இருக்கிற நம்ம ஊரே அப்படிங்கிறனால இந்த நிகழ்ச்சியை இங்கேயுமே ஆக்டிங் கிளாஸுமே இங்க இருந்தே ஆரம்பிக்கும் மாஸ்டர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. 2 பயிற்சியுமே இங்க இருந்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவும் சேர்ந்து இன்னும் நிறைய பண்ணுவோம் நம்பிக்கை. இந்த BMW 1991ல சார் என்ன நடிக்க வைக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு ரோல் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க கிளம்பி வாங்க, பட் உங்களோட டைமில் தகுந்தப்ப நான் அந்த ஷூட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகான அனுபவம். நிறைய பேர் சினிமா கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களா வச்சு நிறைய நடத்துனாங்க. ஒரு சில சீனியர் ஆர்டிஸ்டை தவிர அதுல எனக்கு வந்து வெறும் ஒரு ஆர்டிஸ்டா மட்டும் இல்லாம அங்க இருக்கிற டீமுக்கு கார்பரேட் ட்ரைனிங் ரேஞ்சுக்கு எப்படி டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணாங்க. என்னைய அதை யூஸ் பண்ணாங்க. நீங்க ஒரு கார்பரேட் ட்ரைனர், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்து கொடுங்க. அந்த ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு வந்தாங்க. அடுத்தது அதுக்குள்ள வந்து ஒவ்வொரு சீனுக்கு வந்து நீங்க ஒரு ட்ரைனரா இருக்கணும், டயலாக் சொல்லி கொடுக்குறதெல்லாம் டீமுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்க மல்டி டேலண்டட், இது என்னுடைய எக்ஸாம்பிள். அப்போ ஒருத்தர் வந்துட்டு வெறும் டிரைவிங் மட்டும் தெரிஞ்ச ஒருத்தரை அடுத்த எலக்ட்ரிஷியனா யூஸ் பண்ணி அவர் ஒரு ஆர்டிஸ்டா மாத்தினாங்க. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற மல்டி டேலண்டடை யூஸ் பண்ணி அந்த குறைந்தபட்ச ஒரு டீம்ல செலவையும் கம்மி பண்ணி ரொம்ப அழகான ஒரு ரிசல்ட்டை அந்த குழந்தைங்கள்கிட்டையும் அந்த பசங்களை எல்லாம் பார்த்துக்கிட்ட விதம், அவங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கிட்ட விதம், பசங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க சாப்பிட போவாங்க. ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி, ஒரு ரொம்ப அழகான
ஒரு குடும்பம் மாதிரி இருந்த ஒரு அனுபவம். ஹார்ட் ஒர்க்கிங் நிறைய இருந்தது, அதுல மாற்றுக்கிறதுல காலையில இருந்து நைட் வரைக்கும் உழைச்சோம். ஆனா நைட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து மறுபடியும் டிஸ்கஷன் பண்ணி நாளைக்கு என்ன நம்ம இன்னும் நல்லா பண்ண போறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புகளோட ரொம்ப அழகான அனுபவமா இருந்தது. அது எப்பயுமே எல்லா படத்திலையும் சொல்ற மாதிரியும் இந்த படத்துல கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கிறதுனால டேரக்டருக்கு நாங்க எல்லாரும் எப்பயுமே ஒரு சந்தோஷமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.